ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கருப்பு மூக்கடலையில் குருமா பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 200 கிராம் கருப்பு மூக்கடலையே நைட்டே 8 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மினிமம் 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு நம்ம ரெடி பண்ணும்போது கொஞ்சம் வேகும். ஆனால் நல்லா 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு 5 விசில் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா, குருமா ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம கடுகெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. சோம்பு ஆட் பண்ணால் போதும். எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. பாதி ஹீட்டில் வந்து நம்ம சோம்பு போடுங்க. எண்ணெய் ரொம்ப ஹீட்டாகி போட்டிங்கன்னா சோம்பு உடனே கருகிடும். ஸோ ஹாஃப் ஹீட்டில் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு லைட்டாக பொரிஞ்சு வந்த உடனே அதுக்கு தேவையான என்னென்ன ஸ்பைசஸ் சேர்க்கணுமோ, நீங்கள் எவ்வளோ குருமா பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்பைசஸ் சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம பொடிசாக நறுக்கணும்னு இல்லை, நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட் போட்டுங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து வதங்காமல் இருந்ததுன்னா குருமாவில் வந்து முழுசாக தெரியும். அதனால் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேருங்க. ஏன்னா இது கொஞ்சம் கேஸுன்றதுனால வீட்டில் பெரியவங்க யாராச்சும் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கூட சேர்த்தோம்னா அந்த கேஸுக்கு வந்து இது நல்லது. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை வந்து செட்டில் ஆகணும். அந்த ஸ்மெல்லு வரக்கூடாது. ஸோ அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிட்டாலே அது ஒரு நல்ல ஒரு அரோமா நமக்கு ஸ்மெல் தரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் பொறுமையாக பண்ணுங்கள். அப்புறம் 3 சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் நான். அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு சேர்க்க வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் மூடி போட்டு வச்சா மட்டும் போதும். இந்த தக்காளி வந்து நல்லா இதுவாகிடும், வதங்கிடும். ஸோ மூடி போட்டு வைங்க கொஞ்ச நேரம். தக்காளி நல்லா வதங்கிட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் அதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்கணுமோ நம்ம ஆட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறேன்னா 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து வீட்டில் சேர்க்குற குழம்பு மிளகாத்தூள் தான். ப்ளெயின் மிளகாத்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணல. குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நான் மிளகு அரைச்சி போட போகிறேன். அது இன்னும் கொஞ்சம் சூப்பர் டேஸ்ட் இருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிவிட்டேன். குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ண உடனே உங்களுக்கு எவ்வளோ குருமா தேவை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. குருமா வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணுமா, இல்லை கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி வேணுமான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஃபைனலாக வந்து கொஞ்சம் தேங்காய் போட போகிறோம். ஸோ அப்போ ஒரு திக்னஸ் தரும். அதுக்கப்புறமா தேவையான தண்ணி போட்டு சால்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க. சால்ட் ஆல்ரெடி கடையில் கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ இதுலேயுமே வெங்காயம் வதங்கும் போது போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் சால்ட்டை வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்து கொஞ்சம் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டணும். சுண்டுற ஸ்டேஜ் வரைக்கும் கொதிக்க விடுங்க. அதிகமாக தீ வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா தண்ணி சுண்டி போயிடும். ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா கொதித்து வரும். இதுக்குள்ளே நம்ம இதுக்கு போடுறதுக்கு ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு பீஸ் கோகோனட் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கிறேன். இதை ரெண்டுமே வந்து நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். கடலையும் ரெடி ஆகிடுச்சு, குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த குழம்போட அந்த கடலையை நம்ம நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணும். அது நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த கடலையிலையும் அந்த குழம்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்குள்ளே நான் இந்த கோகோனட்டும் மிளகையும் அரைச்சி வச்சுக்கிட்டேன். குழம்பு நல்லா இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து இறக்குற ஸ்டேஜுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கோகோனட்டை ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே ரொம்ப சேர்த்துட்டு ரொம்ப நேரம் தேங்காயை வந்து நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. இறக்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம கோகோனட்டை ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா ஒரு கிரேவி மாதிரி வரும். கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் மூடி வைங்க. மூடி வச்சுட்டு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லும் சரி, குருமாவுடைய ஸ்ட்ரக்சரும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்கள், நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இறக்குற ஸ்டேஜில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா ஒரு கிண்டிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சுவையான கருப்பு மூக்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கருப்பு மூக்கடலை குருமா ரெடி. இது வந்து சப்பாத்திக்கு சரி, தோசைக்கு அவ்வளோ செம்ம காம்பினேஷன். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கூட அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.